மேஷ ராசி அன்பர்களுக்கு 2024 செப்டம்பர் மாதத்தில் கிரக பெயர்ச்சிகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் மற்றும் நன்மைகள் இதோ. கடந்த கால சவால்கள் மற்றும் மன உளைச்சல். கடந்த காலகட்டங்களில் செவ்வாய் பகவான் 3ஆம் பாவத்தில் இருந்ததால் நீங்கள் துணிச்சலுடன் சில காரியங்களில் இறங்கினாலும் பல பின்னடைவுகளையும் இனம் புரியாத பயம் மற்றும் பதட்டத்தையும் சந்தித்திருப்பீர்கள். இதனுடன் 7.5 சனியின் தாக்கமும் சேர்ந்ததால் வீண் விரயங்கள், அலைச்சல்கள் மற்றும் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் ஏமாற்றங்கள் போன்ற போராட்டங்களை சந்திக்க நேரிட்டது. பொருளாதார நெருக்கடி, வருமானத்தை தாண்டி செலவுகள் அதிகரித்ததால் கடன் வாங்கும் நிலையும், வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட மீண்டும் வேறொரு இடத்தில் கடன் வாங்கும் நிலையும் ஏற்பட்டது. சுக்கிரன் நீச்சம். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் தனஸ்தானாதிபதியான சுக்கிரன் 6ஆம் வீட்டில் நீச்சமடைந்ததால் குடும்பத்தில் குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் மற்றும் விவாகரத்து வரை செல்லும் அளவிலான சிக்கல்கள் ஏற்பட்டன. செப்டம்பர் மாதத்தில் ஏற்படும் முக்கிய கிரக மாற்றங்களும் நன்மைகளும். 1. சுக்கிரன் பெயர்ச்சி. பண வரவு, குடும்பம் மற்றும் உறவுகள். இந்த மாதத்தில் உங்கள் தனஸ்தானாதிபதியான சுக்கிரன் 7ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்று மிகவும் வலுவாக அமரப்போகிறார். இதனால் தடைப்பட்டிருந்த பண வரவுகள் உங்களை தேடி வரும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவார்கள். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன திருமண கனவுகள் கைகூடும். விவாகரத்து ஆகி மறுமணத்திற்கு முயல்பவர்களுக்கும் நல்ல வரன் அமையும். 2. செவ்வாய் பெயர்ச்சி. சொத்து, வீடு மற்றும் வேலை வாய்ப்பு. செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு மேல் உங்கள் ராசி நாதனான செவ்வாய் 4ஆம் வீட்டிற்கு வருகிறார். வீடு, மனை, பூமி போன்ற சொத்து சேர்க்கைகள் உண்டாகும். வீடு கட்டுவதற்காக வாங்கிய கடன்களில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து நிம்மதி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மற்றும் பங்காளிகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல தெளிவு பிறக்கும். உத்தியோகத்தில் பெரிய திருப்பங்கள் ஏற்பட்டு பதவி உயர்வு, ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்புள்ளது. தற்காலிக வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். 3. புதன் மற்றும் சூரியன் பெயர்ச்சி. வழக்குகள், கடன் மற்றும் ஆரோக்கியம். புதன் பகவான் செப்டம்பர் 7ஆம் தேதி 6ஆம் வீட்டில் ஆட்சி மற்றும் உச்ச நிலையை அடைகிறார். இதனால் நீண்ட நாட்களாக இருந்த டாக்குமெண்ட், ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்கள் தீரும். கோர்ட் வழக்குகள் சாதகமான முடிவுக்கு வரும் மற்றும் கடன் சுமைகளை தீர்ப்பதற்கான வழிகள் பிறக்கும். உடல் ஆரோக்கியம். நீண்ட நாட்களாக இருந்த அடிவயிறு மற்றும் கழுத்துக்கு கீழ் உள்ள உடல் உபாதைகள், மருத்துவ செலவுகள் நீங்கும். அறுவை சிகிச்சை செய்வதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஆட்டோமேட்டிக்காகவே உடல் நலம் சீராகும். சூரியன் பகவான் செப்டம்பர் 16ஆம் தேதி வரை 5ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று விளங்குவதால் உங்களின் நீண்ட நாள் ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும். 4. குருவின் பார்வை. தொழில் மற்றும் வியாபார வளர்ச்சி. 4ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற குரு பகவான் தனது பார்வையால் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் உச்சகட்ட வளர்ச்சி ஏற்படும். புதிய தொழில் வாய்ப்புகள் மற்றும் ஆர்டர்கள் குவியும். வெளிநாடு தொடர்புகளால் லாபம் கிடைக்கும். குறிப்பாக சினிமா துறை, டெக்ஸ்டைல்ஸ், ஜவுளி வியாபாரம், என்ஜினியரிங், அழகு சாதன பொருட்கள், ஃபேன்சி ஸ்டோர் மற்றும் கல்வித்துறை சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும். முக்கிய குறிப்பு: இவை அனைத்தும் பொதுவாக கிரகங்களின் பெயர்ச்சியை அடிப்படையாக கொண்ட கோச்சார பலன்கள் மட்டுமே. உங்களின் தனிப்பட்ட ஜனன ஜாதகம், தசா புக்திகள் மற்றும் குரு, சனி, சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் வலிமையை பொறுத்தே துல்லியமான பலன்கள் அமையும் என்பதால் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி ஜாதகத்தை ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது.